கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. பாலதண்டாயுதபாணிக்கு அரோகரா. அந்த ரோட் இருக்கு இல்லீங்களா, ஆமா. அந்த ரோட் போறது பாத்தீங்களா, ஆமா. அதான் கேவ் போற ரோட். ஓகே முகுந்தே நல்லா செட் ஆயிருச்சா? எப்படி இருக்கு? நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கா? எனக்கு வீடியோ பார்த்துருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிருக்கா? இங்கே பாருங்க மக்களே, முழு தக்காளி போட்டு இது என்ன ப்ரோ? ஓகே, எப்படி குளிருக்கு ஏதாம்மா சுட சுட? இதோ பாருங்க மக்கள், பூம்பாறை முருகன் கோவிலுக்கு வந்து 13 கிலோமீட்டர். இந்த அளவுக்கா? அதான் பாருங்க, இங்க பாருங்க எப்படி முகே முகே கோயில் எங்க தெரியுமா இருக்கு? அதோ தெரியுது பாரு, செம்மையா இருக்கு பாருங்க, வேலு மயில் கொடிமரம் செம்மையா இருக்கு மக்களே. இங்க பாருங்க, உள்ள போகும்போது லைட்டா மழை ஆரம்பிச்சது, வெளியே வரும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சாமி தீர்த்தம் ப்ரோ, இயற்கையே நம்மளுக்கு தீர்த்தம் தெளிக்குது. இதோ பாருங்க மக்களே, எல்லா வகையான பூண்டுமே அண்ணங்கிட்ட அவைலபிளா இருக்குது. ஹை குவாலிட்டினா 350 ரூபா. ஹை குவாலிட்டினா 350 ரூபா கிலோ. ஓகே, வேற மாதிரி மக்களே. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்பளைனி டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, கொடைக்கானலில் பூம்பாறை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். மிகவும் பழமையான முருகன் கோயில், குழந்தை ரூபமாக இருக்கக்கூடிய முருகர், ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், இதெல்லாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மக்கள்ஸ். அதுக்கு முன்னால் கேசவா இரு இதுக்கு முன்னாடி கொடைக்கானலில் வந்து 3 பார்ட் போட்ட நாட் ரீச்சபிள் கிளப்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கக்கூடிய ரெசார்ட், அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு தங்கி வீடியோ போட்டு அவ்வளோதான் வீடியோ அப்படின்னு சொன்னேன். அதுபோக இந்த வீடியோ எப்படி எடுத்தேன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அந்த 2 மணி நேரம் வீடியோ போட்டேன்ல, பரவாயில்லைங்க, 2 மணி நேரம் வீடியோ போட்டாலுமே செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த 2 மணி நேரம் வீடியோ போட்டாலும் சொல்லியிருப்பேன், அவங்களுடைய அந்த ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நாட் ரீச்சபிள் கிளப் கப்புள்ஸுடைய குழந்தைங்க ட்வின்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபுட் பாய்சன் ஆயிருந்துச்சு, பூமி சாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன். நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டிங்கன்னே தெரியும். ஸோ அந்த ஃபுட் பாய்சன் அவங்களுக்கு ஆனம் காட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அந்த பிளானை வந்து ஒரு நாள் அங்கே வந்து அவங்க வீட்டில் தங்க வேண்டிய காரணமாகி விட்டது. அதனால் அவங்க வீட்டில் தங்கி இருந்தோம். அது வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். அவங்க வீட்டில் தங்கினங்காட்டி அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பூம்பாறை முருகன் கோவிலுக்கு எல்லோரும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க மக்கள், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இப்போ 4 மணிக்கு உட்காந்து எந்திரிச்சு எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் ஒரு லைக்கு, நல்லா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஒரு ஸ்டேட்டஸோ போட்டு சப்போர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். நீங்கள் பண்ணுற அந்த லைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதனால் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே அப்படியே கண்டினியூட்டே பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க மக்கள். சரியா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்க மக்கள், நம்மளுக்கு ஒரு ரூம் நைட்டு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து அப்பாவும் முகுந்தும் படுத்திருந்தாங்க. இதில் நானும் மாப்பிள்ளையும் படுத்திருந்தேன். மாப்பிள்ளை பாருங்க, மாப்பிள்ளை எப்படி தூக்கம் நல்லா வந்ததா? சரியான தூக்கமா? சரி மாப்பிள்ளை. ஆனால் கொடுக்கல, அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் கொடுத்துட்டாரு. ஆமாம், இல்லைனாவில் ரொம்ப சிரமப்பட்டு போயிடறாங்க மக்கள். டொடன் டொய் இங்கே பாருங்க மக்கள், வியூவு அப்பா செமையா இருக்கு. ஓகே ஏப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கா? குளுன்னு இருக்கா மாப்பிள்ளை? எப்படி மாப்பிள்ளை தூக்கமெல்லாம் ஓடி போச்சு. என்னங்கக்கா? அந்த ரோட் இருக்கு இல்லீங்களா, ஆமா. அந்த ரோட் போறது பாத்தீங்களா, அதான் கேவ் போற ரோட். ஓகே மக்களே, அங்க வியூ பாயிண்ட் போல குணா கேவ், லோயர் பாயிண்ட் அதெல்லாம் இந்த வழியா தான் போகணும். ஓகே, கார் டெய்லி போகும். இதோ பாருங்க மக்களே, அந்த ரோடு போகுதல்ல, அதுதான் சொல்றாங்க. ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ல ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருந்து 1 கிலோமீட்டர் இல்லைங்களா? ஓகே, அந்த மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே கிரீன் வேலில இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தாங்க அந்த கிரீன் வேலி. அப்படியா? ஓகே. கிரீன் வேலி, அந்த குணா கேவ் எல்லாமே இந்த ரோடு தான். நம்ம மக்கள் அப்படியே அப்படி போகப்படியே இருக்க மாட்டிருக்கு. அதெல்லாம் ஒரே லைனில் அப்படியே பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு 9 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 9 o'clock இருந்து அப்படியே இன்ச்சா வண்டி நகரதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே. அப்படியே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் சண்டே சாட்டர்டேஸ்ல எல்லாம். சாட்டர்டே சண்டேஸ் பயங்கர க்ரௌடுங்க. அதுவும் மே மந்த்னா சொல்லவே வேண்டாம், செம டிராஃபிக்காக இருக்கும். சரி, நெட்வொர்க்கே உட்காருங்க அப்படியே. ஃபோனில் வந்து 4G 5G எல்லாம் அதுவே ரொம்ப ஸ்லோ ஆகிடுங்க. அப்படி க்ரௌட் இருக்கும். க்ரௌட் இருக்கும். நிறைய நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால
கொஞ்சம் டவுன் ஆகிடும். மக்களே அடுத்து பாருங்கள், முகுந்த் வந்து நம்மளுக்கே இங்கே வர எனக்கே கேமரா பிடிக்கும் லைட்டாக கை உதறுது. முகுந்துக்கு ஸ்வெட்டர் ஒன்று எடுத்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் வரும்போது எதுவுமே எடுத்துகிட்டு வரல மக்கள். நான் என்னன்னா சரி அந்த ஒரு நாள் பிளான் நம்ம 4 மணிக்கு போவோம், செக்இன் பண்ணுவோம், அப்புறம் வந்து டென்ட் ஸ்டே பார்ப்போம், அடுத்த நாள் கிளம்பி மத்தியானம் கிளம்பிடலாங்கிற எண்ணத்தில் வந்தோமா. அப்புறம் இப்போல்லாம் வந்து அண்ணாவோட வீட்டுக்கு வருவோம்லாம் நினச்சி பார்க்கல, எல்லாம் நன்மைக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமராக வந்துட்டு போனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதாகிட்டோம், மிங்கிள் ஆகிட்டோம். ஆக்சுவலாக அண்ணா சொன்னார் கொடைக்கானலை விட இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வரதுனால அதை விடவே இது ஹைட்டு இங்கே வந்து குளிர் அதிகமாக இருக்குனாரு. செம்ம குளிர். நினச்சி பார்த்தா இந்த சம்மர் டைம்லேயே இவ்வளோ குளிராக இருக்கும்போது வின்டர் டைமில் சொல்லவே தேவையில்லை, பயங்கரமாக இருக்கும். மைனஸ்லேயே போகலாம். ஓகே ஓகே. அந்த டைமில் ஒரு நாள் அண்ணா அப்போ அந்த டைமில் ஒரு நாள் அண்ணா வீட்டுக்கு வரோம். என்ன ப்ரோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நம்ம பார்க்குறோம். அடிக்கிற குளிருக்கு இங்கே பாருங்க மக்கள்ஸ் பழம் சாப்பிட்றாங்க. முகுந்தே நல்லா செட் ஆயிருச்சா? எப்படி இருக்கு? நம்ம வீட்டில் இருக்க மாதிரி இருக்கா? என்ஜாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அப்படியே இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முகுந்த் மாதிரியேவா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக படம் ஓடிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய். ஓகேவாப்பா? ஓகேவா? ரெடி ஆயிடுச்சா? ஓகே. இந்த பாப்பாவுக்கு ஓகே ட்வின்ஸுங்க, பாப்பாவும் தம்பியும். தம்பி தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இது பாப்பா, அது வந்து கடைசி பாப்பா. வினோத் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் வாங்க வாங்க. வரேன். உங்களுக்கு மார்னிங் சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. வாவ். இங்கே பாருங்க மக்களே, முழு தக்காளி போட்டு. இது என்ன ப்ரோ? இது தக்காளி பச்சை மிளகா சட்னி பாருங்க. ஓ தக்காளி பச்சை மிளகா அது. ஓ சூப்பர் ப்ரோ. மனம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி தக்காளி ஃபஸ்ட்டு போட்டு வச்சோம்னா மனமாக இருக்கும். ஓ பரவாயில்லையே மக்களே, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முழு தக்காளி பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக பாருங்களேன். தலைவர் சம்பவம் பண்ணிருக்காரு. தோல் என்ன பண்ணுவீங்க? தோல் எடுத்துருவீங்க. ஓ பரவாயில்லையே. பாருங்க மக்களே, தோலை தனியாக ரிமூவ் பண்ணிடுறாரு ப்ரோ. நல்லா சமைப்பீங்க போலையே. பயங்கரமான ஃபுட்டிங் எங்கள் வீட்டில் எல்லாருமே. அப்படியா? அதனால ஃபுட்டு மட்டும் பயங்கர டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுவோம். ஓ ஓகே 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 மக்கள்ஸ். அதுக்கடுத்து வெளியே முகுந்து குட்டி இருந்தானா, உள்ளே வந்து நம்ம சரண் மாப்பிள்ள வந்து ஜாலியாக லவ்வீத சேட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறான். எடிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா மாப்பிள்ள? உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் என்ன? சரண் 23 மாப்பிள்ளோட இன்ஸ்டா ஐடி. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பேன் பாருங்கள். அதுதான். படுங்க நீங்கள் படுங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளுடைய இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இப்போ இன்ஸ்டாவில் இது ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம டேடி வந்து வீட்டில் வந்து டெய்லி 4 மணிக்கு எந்திரிச்சிருவார். நைட்டும் சரியாக தூங்க மாட்டார். இன்னைக்கு இங்கே வந்து ஆராம்ஸாக இருக்கீங்கப்பா, ஜாலியாக இருக்கிறீங்க. வீட்டில் நேரம் வேலை செஞ்சுட்டு கிடப்பீங்க. என்னமோ சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி தலைவனுக்கு இப்போ தான் இந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே. சின்ன மாமன் சொல்லுவியா, நான் சுற்றி முடிச்சுட்டேன், நீ இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறீரா, சுத்தரா அப்படிவியா? சின்ன மாமா அப்படின்னா யாருன்னு எங்கள் அப்பாவோடைய மாம்பையனுங்க. அக்கறை ஆற்றுக்கு அந்த பக்கம் முளசி ஏரியா, நாமக்கல் மாவட்டம். அவர் வந்து 2 பேரும் ஒரே அட்டையாக இருந்தாலும் கூட அவர் வந்து எப்படின்னா பழக்க வழக்கம்லாம் கொஞ்சம் எல்லாம் ஜாலியாக வெளியே பிஸ்னஸ் அதுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அவர் தான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான்லாம் எவ்வளோ சுத்தணுமோ சுற்றி முடிச்சுட்டேன், இப்போ தான் சுற்ற ஆரம்பிச்சிருக்கிறேன், சுத்தர என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு சொன்னப்பலேமா. 2 ஜிகிர் தோஸ்து மக்கள். அடுத்து பாருங்கள், நம்மால் வந்துட்டார். ஹாய் நீலன். ஹலோ நம்மால் தான் நேற்று நைட்டு கால் பண்ணுறேன், அக்கா எனக்கு கால் பண்ணுறேன், எடுத்துகிட்டு ஹலோ சொல்லுங்கள் நாட் ரீச்சபிள் பையன் பேசுகிறேன், அவங்க பையன் பேசுகிறேன் அப்படிங்கிறான். நீ தானே பேசுன நேற்று? நீங்கள் தான் பேசுனீங்களா? வீடியோஸ் பார்ப்பீங்களா? கம்மியாக தான் பார்ப்பீங்களா? எனக்கு வீடியோ பார்த்துருக்கீங்களா? வீடியோ பிடிச்சிருக்கா? ஓகே, நீங்களும் இந்த வீடியோவில் வருவீங்க ஓகேவா? ஓகே. எத்தனை படிக்கிறீங்க? யாசாமி 2nd ஸ்டாண்டர்டா? ஓகே. தம்பி வந்து சென்னையில் இருக்கீங்க? கோயம்புத்தூர். ஓகே. யாசாமி சில நேரங்கள் கழித்து மக்கள்ஸ் எல்லாரும் கொடைக்கானல் சம்மந்தமாக ஒரு யூடியூப் சேனலுடைய நேம் தெரில, அவங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம் மக்களே. இங்கே பாருங்கள், ரெடி மாப்பிளை ஆரம்பிக்கலாம். அடி எல்லாருமே இருக்கோம். இங்கே பாருங்கள், சட்னி, தேங்காய் சட்னி. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இன்னொரு தக்காளி சட்னின்னு நினைக்கிறேன். தக்காளி சட்னி இருக்குது. நெக்ஸ்ட்டு
இட்லி ஓகே சூப்பர். இதுலேயும் இட்லி தான் நினைக்கிறேன். எஸ் இதில் இட்லியாக தான் இருக்கும். ஓகே மக்களே ஆரம்பிக்கலாம். டேபிள் எடுத்து வந்துச்சிட்டாரு அப்போ ஓகே. தேங்க்யூ. ஓகே டாடி சாப்பிட்லாம். சாப்பிடலாமா? அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டீங்க ஓகே. நான் வீட்டிலே சாப்பிட்டேன். 2 சட்னிலையும் அட் டைமில் டிப்பு. அதுதான் நம்ம டேடி. நல்லா இருக்கா? ஓகே. உங்கள் குட்டி சாப்பிடலாமா? நம்ம வீட்டை விட கொஞ்சம் காரம் வச்சிடறாங்க. காரமா? ஓகே ஓகே. அப்படி கிடையாது, நார்மலாவே காரம் இருக்கும். ஏன்னா இந்த கிளைமேட்டு கண்டிப்பா காரம் தேவை, இல்லாட்டி வாழ முடியாது. ஓகே இங்கே பாருங்களேன், இட்லி சும்மா பஞ்சு மாதிரி இருக்குதுங்க. வேற மாதிரி ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியில் அப்பா சொன்ன மாதிரி வாயில் வச்சோன்னே சுர்றன்னு ஏறுது காரம். நல்லா இருக்கு ப்ரோ இந்த குளிருக்கு. ஆனால் காரத்துக்கு ஓகே நல்லா இருக்குது. காரமாக தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. என்னமோ அந்த மணத்துக்காக என்ன மொத்தத்தில் என்னன்னு தெரியல. என்ன பூண்டு? ரைட்டு. இங்கே கொல்லி மல்லித்தலை லாஸ்ட்டாக போட்டு லைட்டாக பண்ணுறது கொடைக்கானல் பூண்டு. நல்லா இருக்கு. அதான் ஒத்த பூண்டு. ஓ அது ரைட். அடுத்ததாக இங்கே பாருங்க பூண்டு எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. காட்டுங்கக்கா. எடுத்துட்டாங்க மக்களே. அடுத்ததாக இந்த சட்னி தேங்காய் இந்த தக்காளி சட்னி. இதைத்தான் வந்து முழு தக்காளி போட்டு அண்ணா செஞ்சார். ஒத்த பூண்டு. இருங்கண்ணா ஒரு நிமிஷம். ஒரே பல்லு தாங்க. ஓகே. வெங்காயம் பெரிய வெங்காயம் மாதிரி. ஓகே. இது போட்டு செஞ்சதா? இது ரேட் அதிகம் தானே? இது ரேட் அதிகம். அதான் ஓகே. காரம் நல்லா உரப்பு நல்லா இருக்கும். அதே மாதிரி நல்லா உடம்பு ஹெல்தி. ஓகே ப்ரோ. அதான் அந்த மனம் கொடுக்குது. ஓகே. இல்லை நல்லா இருக்கு ப்ரோ. ஆஹா அண்ணா தக்காளி சட்னி அல்டிமேட்டு. செம்ம சூப்பராக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இல்லைப்பா எங்களுக்கு ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டே தங்கி நீ இந்த மாதிரி சமையல் செஞ்சு கொடுங்க, இப்படி நான் பண்ணிட்டேன் அப்படி இந்த ஒரு பேக்கேஜாக கூட பண்ண சொல்லுவாங்க. நல்லா இருக்கு மக்களே, சூப்பராக இருக்கு. ஓகே என்ன சாமி பண்ணுது? பூண்டோட காரம் அது ப்ரோ சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. எங்களுக்கு சூப்பராக இருக்கு. எங்கள் அனைவரையும் நன்றாக கவனித்துவிட்டு அக்காவும் அண்ணாவும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. ப்ரோ சாப்பிட்டு எங்கே ப்ரோ போகலாம் இன்றைக்கி? இப்போது ஈவினிங் வந்து நம்ம 4 மணிக்கு நம்ம பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம தனி வீடியோ. இப்போ நம்ம லோக்கலில் எங்கே போகலாம்? சும்மா ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு ஃபால்ஸ் எங்கே போய்ட்டலாமா? ஓகே போயிட்டு முருகன் கோயில் ஏதாவது போகலாம். நீங்கள் இது ஏகப்பட்ட முருகன் கோயில் ட்ரை பண்ணலாம். நேரம் இருந்தால் ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே மக்கள் எங்களையெல்லாம் வந்து கதற விட்டாங்க. இப்போ அவங்களே செதற விட்டுருச்சு. இல்ல அண்ணனுக்கு உங்களுக்கு ரொம்ப பூண்டு பிடிக்கும், அதாவது சாரி காரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி தான் சரி கொஞ்சம் சேர்த்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லா பார்த்து போட்டேங்க. இப்போ நீங்களே ஆகுங்கிறீங்களே. ரொம்ப காரமா ஒரே ஒரு பூண்டு தான் போட்டோம். அதுவே வந்து நல்லா ஒண்ணே ஒன்று தான் போட்டீங்களா? ஒண்ணே ஒன்று தான் பெரிய பீஸுங்க. சின்ன வெங்காயம் ஒன்று போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் போட்டு. அதுக்கு இவ்வளோ காரம்? சின்ன வெங்காயம் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பூண்டு போட்டோம். அது வந்து இந்த அளவுக்கு வந்து கர்ப்பிணிகள் சாப்பிடுறது. அப்படிங்களா? ஓ சரி. வாய்வு எதுவும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே அதிகம் தான். இந்த காரம் உடம்புக்கு நல்லது. ஓகே பரவாயில்ல. மக்கள் அப்பனா போகும்போது பூம்பாறை முருகன் கோவில் போனோம் அப்படின்னா அங்கே விற்பாங்க தானுங்க. அங்கே இருப்போம். அப்போ நம்ம அது ஒத்தப்பல் பூண்டு வாங்கிடலாம் மக்களே. வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். மக்கள் ஆக்சுவலாக வந்து அண்ணா வந்து சொன்னார் டால்ஃபின் ஹவுஸும் அலோவ் பண்ணுறது இல்லைங்களா? ஓ சீசன் டைம்ங்கிறதுனால அலோவ்டு இல்லை. சீசன் ஆஃப் சீசன்லன்னா உள்ள போகலாம் வரலாம், பிரச்சனை இல்லை. சீசன் டைம்ல அலோவ் பண்ணுறது இல்லை இப்போ. ஓ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த சீசன் டைம்? சம்மர் லீவ் முடிகிற வரைக்கும் இருக்குமா? ஆமாம் லீவ் முடிகிற வரைக்கும் இருக்கும். மே எண்டு வரைக்கும். மே எண்டு வரைக்கும் மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. ஆமாம் இப்போ சிட்டிக்குள்ளே போக முடியாது, கண்டிஷன் அப்படி தான் இருக்கு. சரியான கூட்டமாக இருக்கு. ஆமாம் இது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கூட்டமாக இருக்கும். இது போக வீக் டேஸ்ல வந்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த டைம்ல நாங்களே டவுனுக்குள்ளே போக மாட்டோம். போனோம்னா மாட்டிக்குவோம்.
மாட்டிக்கினார் ஒருத்தர் தான். இங்கே இதுக்கு வாங்குறதுக்கு வந்தப்பவே கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டரு வண்டி நின்றுட்டு இருக்கு. 2 வீலரில் வந்ததுனால உள்ள பூந்து வந்துட்டான். கார்னா நின்னே ஆகணும் கம்பல்சரி, வேற வழியே கிடையாது. கண்டிப்பாக மக்கள் சம்மர் லீவ் என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் கொடைக்கானல் வரும். பட் கொடைக்கானல் வந்து கொஞ்சம் வெக்ஸ் ஆகிற நிலமை தான் இந்த டைமெல்லாம். ஸோ டூலராக இருந்தால் பிரச்சனை இல்லை, காராக இருந்தால் கொஞ்சம் பொறுமை அவசியம். ஆமாம், பொறுமை அவசியம். இந்த ஏறி போகிறது, இந்த நாங்கள் இந்த ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி அப்படி போய் நிற்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரு உண்மையாக போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வேற ஒன்றும் நடந்துடாது. கண்டிப்பாக அந்த 10 நிமிஷம் நம்ம எதுவுமே சாதிக்க போகிறோம். ஏன்னா நம்ம போய் குறுக்க ஏறி நின்றுட்டோம்னா யாருமே நகர முடியாத அளவுக்கு ஆயிடும். ரொம்ப இதாயிரும், சிக்கலாயிரும். மக்கள் அடுத்த கட்டமாக காலையில் வந்து அண்ணா குளிச்சுட்டு சாமி கும்பிட்றாரு. நம்ம என்ன குளிக்கல, அப்பா ரெடி, முகுந்தும் ரெடி, முகுந்து பட்டை போட்டாச்சு. சூப்பர். அடுத்து பாருங்கள் மக்கள்ஸ், நம்ம ஆதிலக்ஷ்மி தான் அண்ணாவுடைய கடைசி டாக்டரு. நல்லா செட் ஆகிக்குச்சு, இது தூக்கியே வச்சுருக்கோன்னு அப்படிங்குது. ஆதிலக்ஷ்மி பேர். A few moments later. ஏன் என்னப்பா எப்படா வெளியே வந்து இந்த வெயில பார்க்கணும் போன்னு இருந்தது. பார்த்தியா, எனக்கு இன்ன வரையில உள்ள குளிரல மணி 12 மணிக்கு உள்ள என்ன இருக்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே விருன்னு ஐஸ் கட்டியில் வந்திருக்கிற மாதிரியே இருந்தது. எந்த வீட்லேயும் ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது மக்கள். சொந்த வீடு தானே இருக்குது, தெரில, சொந்த வீடு தானே இருக்குது. சரி, ஓகே மக்களே, முகந்து அப்பா நம்ம மாப்பிள்ளை ஆயம் எல்லாரும் கிளம்பியாச்சு. அம்பேல் என்ன 800 இப்போ அட்டகாசம் பண்ண போகிறோம். பூம்பாறை கிளம்பியாச்சு. பூம்பாறை போகிறோம், முருகன் கோயில் போகிறோம். அந்த போகிற ரூட்டு செம்மையாக இருக்குமா, டிராஃபிக் இல்லை இல்லையாமா, இதுக்கு ஏதோ தனி ரூட் ஏதோ இருக்காமா. ஸோ அந்த ரூட்டிலே கூட்டிகிட்டு போகிறனாரு ப்ரோ. கிளம்பியாச்சு, போகலாமா? போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். ஏங்கன்னு ஃபால்ஸ் போகிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் முருகன் கோயில் போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. அப்படின்னா ஃபால்ஸ் வந்து ஹூக்கல் ஃபால்ஸ் கூட்டு போகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதில் அங்கே வந்து யாரோ சமீப காலத்துங்களில் யாரோ போய் கொஞ்சம் விபரீதம் ஆகிடுச்சு போல். ஸோ அதனால் வந்து அங்கே ஃபால்ஸுக்கு போக முடியாது, அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு முருகன் கோவில் பிளான் பண்ணியாச்சு மக்கள்ஸ். வாங்க போகலாம். மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக நம்ம ப்ரோ வந்து நம்ம வண்டி ஓட்டுறாரு. கேஸில் தான் ஓடுது ப்ரோ. எப்படி ஓரளவுக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்குதுங்களா? ஓகே. ஏன்னா பெட்ரோல் பிக்கப்ன்றது கொஞ்சம் நல்லா வெடுக்கு நிற்கும். கேஸ் வந்து கொஞ்சம் மதம் தான் ஓடும். ஆனால் நம்ம வண்டி கேஸ்லேயும் ஓரளவுக்கு பெட்ரோல் ஈக்குவலாக ஓடும். நல்லா தான் இருக்கும். செமையாக இருக்குது. திடீர்னு வந்து அப்படியே ஒரு சோந்துக்குள்ளே போகிற மாதிரி நல்ல திக் ஃபாரஸ்ட்டுங்க. முகி ஜாலியாக பாட்டாரு அந்த பக்கம். இதோ பாருங்க மக்கள், பூம்பாறை முருகன் கோவிலுக்கு வந்து 13 கிலோமீட்டர். இதுதான் அந்த பாயிண்ட்டுங்களா? இதுதான் அந்த பாயிண்ட்டுங்க. ஓகே. முதல்ல இது வழியா என்ட்ரி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ட்ரி இந்த பக்கம் இல்லை, அந்த சைடு போயிட்டு நம்ம வீடு இருக்கு இல்லைங்களா? ஆமா, வீட்ல இருந்து அந்த பக்கம் போயிட்டுங்க. ஓகே. இந்த பக்கம் எக்ஸிட். இப்போ ஆக்சுவலாக அது கீழே போகிறது ஏதோ ஃபால்ஸுக்கு போகும்ல ப்ரோ? எதுங்க இது கீழே அதெல்லாம் இல்லையா? ஆமாங்க, இதில் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குங்க. நம்ம பூம்பாறை தாண்டி கூக்கால்ங்கிற இடம் இருக்கு, நிறைய ஃபால்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ரொம்ப செம ஹைட்ல இருந்து விழுவுங்க அது. அது இப்போ பர்மிஷன் இல்லை. ஆமாங்க. அப்பா ஹேர் பின் பண்ணிட்டு தான் மக்களே அங்கங்க. வாங்க பாருங்க, பைன் ஃபாரஸ்ட் மாதிரி. ஏன் ப்ரோ அதை விட பயங்கரமா இருக்கு? அதான் பைன் ஃபாரஸ்ட்ல என்ன மக்கள் இங்க பாருங்க மக்களே. ப்ரோ ஒரு நிமிஷம் நிறுத்தலாமா? பாருங்க. சே, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துகிட்டு நான் இன்ஸ்டாகிராம் என்னோடய ஃபோட்டோ கூட பிராணு, கௌதம், ஹரி, சுதாகர் 4 பேர் இதே இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்கோம் மக்கள்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அம்மாள் இழைச்சி போய் உட்காந்துருக்காரு பாவம். சாரி, பெண்மணி. வந்து இந்த அளவுக்கா? அதான் பாருங்க, இங்க பாருங்க எப்படி மங்கி.
பங்கமாக இருக்கு. இங்கே பாருங்க மக்கள், இவ்வளோ ஹைட்டு பாருங்க மக்கள். ஒவ்வொரு மரம் குறைஞ்சபட்சம் ஒரு 150 அடி வருமா ஹைட்டு? 150 அடியா? 200 அடி வரும். 200 அடி சூறா 200 அடி சூறா வரும். இங்கே பாருங்க அந்த மரமெல்லாம் பாருங்க மக்கள். இங்கே பாருங்க அப்படியே கீழே இருந்து அந்த ஹைட்டை பாருங்களேன் சாமி. பயங்கரமா இருக்குதுங்க. இதெல்லாம் எத்தனை எப்படி 100 வருஷம் இருக்கும்? வரும் 100 வருஷம் வரும். வேற மாதிரிங்க. பாருங்க மக்களுக்கு செமையாக இருக்குது. நீங்கள் ஃபைன் ஃபாரஸ்ட்டை விட ஒரு சூப்பரான ஃபாரஸ்ட் தேக்கு ஃபாரஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பூம்பாறை வழியில் போங்க மக்களே, ஜம்முன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஆக்சுவலாக உள்ள சும்மா வேஸ்ட் ஆகி கிடக்கிற மரமே லட்சக்கணக்கான மரம் சும்மா வெட்டி அங்கே பாருங்க ப்ரோ. லட்சக்கணக்கான மரம், லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மரம் சும்மா வெட்டியாக கிடக்குது. சரி அதெல்லாம் ஒடிஞ்சு காற்றுல சாஞ்சு இல்லை விழுந்த மரம் மட்டுமே இங்கே பாருங்க எல்லாம் நெடுவாக கிடக்குது. இங்கே பாருங்க மக்களே லைனாக காரு தாங்க. தெரியுதா? இந்த காரை உடனே கிராஸ் பண்ணாலும் தெரியும். அம்மாடி தெரியுதா மக்களே? ஃபுல்லாக டிராஃபிக் தான். இந்த டிராஃபிக்கில் தான் இந்த சம்மர் வெக்கேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா கொண்டாடி ஆகணும். வேறு வழியே கிடையாது. தெரியுதுங்களா? அங்கே கட்டி நம்ம 800 அங்கே நிற்கிறான். எவ்வளோ டிராஃபிக் பாருங்க. மக்கா ஆனால் கிளைமேட்டு செம கிளைமேட்டுங்க. சரி அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஒரு 1-2 பஸ் வந்துன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக்காக இருந்தீங்களே. அவ்வளோதாங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிரிட்டு அங்கெல்லாம் பாருங்க மேகம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. ஓகே கார் சாமி டிராஃபிக் எடுத்து எந்திரிச்சு இல்லை அவ்வளோதான். போலாங்க ஜி. கிளைமேட் செம்மையாக மாறிடுச்சு ஜி. செம்மையாக மிஸ்ட்டு போயிட்டு இருக்கு. அங்கே பாருங்க பழனி காட்சி மலை. இங்கிட்ட இருந்து பார்த்தா பழனி மலை தெரியும். அதை பார்க்கறதுக்காக இந்த இடத்துல நிறைய டூரிஸ்ட் வந்து கூட்டிட்டாங்க. முகந்தே இங்கே பாருங்க மக்களை எப்படியெல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணோமோ அப்படிலாம் பண்ணுறாங்க. ஓகே போலாம் ஜி. பக்கத்தில் பூம்பாறை பக்கத்தில் வந்துட்டோம் மக்களே. ஜி இந்த இடத்துல நின்று நாங்கள் காஃபி குடிச்சிருக்கோம் மேலே அந்த சரிங்க ரைட் சைடில் இருக்குது பூம்பாறை கிராமம். கீழே பார்த்தா பூம்பாறை கிராமம் தெரியும். மக்கள் பூம்பாறை நெருங்கிட்டோங்க. செமையாக இருக்கும். டாடி கமான். எப்படி இது கிராமம்ப்பா? கிராமம். இங்கே பாருங்க மக்களே தெரியுதா? நாம இந்த மேட்டுக்கும் அந்த சரி அந்த கீழே பள்ளத்தாக்கு எவ்வளோ வருங்க? எத்தனை அடி வருங்க? 2 ஆளுங்களா? ஆளுங்க ஆளும் ஒரு 1000 அடி வருமா? 1000 அவ்வளோ வராதுப்பா. ஒரு 600-800 அடி வரும் நினைக்கிறேன். 700-800 அடி வரும். ஓகே கோயில் எங்கே தெரியுமா இருக்கு? அதோ தெரியுது பாரு நேர். நான் உனக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதாக பாருங்க மக்களே உங்களுக்கு சேர்த்து காமிச்சிட்றேன். அதோ நேரு பாருங்க தெரியுதுங்களா? குழந்தை வேலப்பர் திருக்கோயில்னு சொல்லி எழுதியிருக்காங்களா? அதே தாங்க. எல்லாம் லைனில் நின்றுட்டு இருக்காங்க மாப்பிள்ள. சரியான கூட்டம். செம கூட்டம். நான் வீடியோ எடுத்துகிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க வந்தாச்சு ஊருக்கால பூம்பாறை. அப்படியே எடுத்துக்கலாங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக போட்டுடலாங்க. ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி நம்ம காய்ஸ் எல்லாருமே ரீச்சடு பூம்பாறை முருகன் கோவில். மாம்பாறை முனிப்பன் கோயிலுங்கிறது பூம்பாறை முனிப்பன் கோயிலே வருது. சரி முனியப்பனாக இருந்தானே முருகனாக இருந்தானே எல்லாம் நம்ம அழுத. சரி ஓகே மகளே. அப்பா தான் அங்கே வராரு. முக்கியம் அங்கே வராங்க. அக்கா கிட்ஸு எல்லோரும் வாங்க அப்படியே போகலாம். ஓகே மக்களே பார்த்தீங்களா பூண்ட ஆரம்பிச்சிருச்சு.
இதுதான் வந்து கொடைக்கானல் பூண்டு. இது வந்து சின்ன சின்ன பல்லாக இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பூண்டு. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இது பூண்டுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரகம். அப்புறம் இங்கே 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 அந்த ஒத்த பூண்டு இல்லைங்களா? ஒத்த பூண்டு இல்லை, 1 கிலோ 100 ரூபா. ஓகே ஓகே. இது கிலோ 100 ரூபாய்ங்களா? கிலோ 100 ரூபா, பரவாயில்ல. ஓகே ஓகேங்க ஐயா. ஓகே 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 மக்கள், இன்னும் நிறையா இருக்கும், பூண்டெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்களா தெரிகிறதா? இங்கே இது அதெல்லாம் வந்து அப்படியே பூண்டு இதோட செடியோடு அப்படியே பிடுங்கி வச்சுருக்காங்க. இதுதாங்க அந்த மலைப்பூண்டு. மலைப்பூண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். மலைப்பூண்டுங்களா? ஓ. நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாலை நல்லா காய வச்சு இந்த பூண்டை ஒழிச்சு போட்டுட்டுங்க நல்லா கொதிக்க வச்சுருவாங்க. நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பூண்டை மட்டும் தனியாக எடுத்து நைட்டு சாப்பிட்டுட்டு சொல்லிடுவாங்க. பால் வேணும்னா அந்த அதே பால் கொஞ்சம் குடிச்சிக்கலாங்க. ஓ. அது வந்து வயிற்றில் இருக்கிற கேஸ் ட்ரபிள் அந்த இதில் எல்லாமே போயிடும். குழந்தைக்கு ரொம்ப நல்லது. ஒரே ஒரு பல்லு மட்டும் யூஸ் பண்ணணும். இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓ ஆமாங்க. ஓகே ஓகே பரவாயில்ல. ஒரே ஒரு பல்லு மட்டும் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப காட்டமாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப காட்டமாக இருக்கும். சும்மா பச்சையாக கடிச்சோம்னா அப்படியே பச்சை மிளகா கடிச்ச மாதிரி. பச்சை மிளகா கடிச்ச மாதிரி அதான். சரி ஓகே மக்களே, நான் போய் சாயம் போட்டு வந்துட்டு பூண்டெல்லாம் பை பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு கிளம்பலாம். போலாங்க மரம்பு வரண்ணா, தெரியுதுங்களா? இந்த வழியாக என்ட்ரன்ஸ் ஆகிறான். கோவில் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 6 to 7:30 நடை திறப்பு நேரம். காலை பூஜை நேரம் 6:30. சரிங்களா? சரி, அதை காலை 6 to இரவு 7:30 மணி வரைக்குங்க. ஓகேங்களா? காலை பூஜை வந்து காலைல 6:30க்கு பண்ணுறாங்க. சூப்பர். முருகன் பூம்பாறை முருகன் கோவில், குழந்தை வேலப்பர். போலாங்க ப்ரோ, போகலாம், ஏறலாம் ஜாலியாக. ஓகே போங்க ரெடி. அவ்வளோப்பா முருகா. நான் வேறு பர்ஸ் எடுத்துகிட்டு வரல மக்களே, சுத்தமாக கையில் பைசா இல்லை. நான் அதை கொடுத்துருக்கலாம். அது முன்னாடி போயிட்டான் முன்னாடி போயிட்டான். இந்த கூகுள் பே வந்ததுலேருந்து பர்ஸ் எடுக்கிற ஞாபகமே வர மாட்டேங்குது எங்கே போனாலுமே. பாருங்க ரொம்ப ஜாலியாக இருக்கியா. இங்கே பாருங்க மக்களே, கூட்டத்தை பாருங்க. இன்றைக்கி பெரிய அளவு கூட்டம் இல்லை, ஆனால் ஓகே நல்ல கூட்டம் தான் வைங்களேன். ஏன்னா இங்கே மற்ற நாட்கள் வந்தீங்கன்னா சுத்தமாக ஆளுகள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. சூப்பர். வாங்க மக்கள், நம்மளும் அப்படியே லைனில் நிற்போம். இந்த மரத்தை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் போன டைம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு ஐயா வந்து சொல்லியிருப்பாரு, எப்படி நம்ம உருவாச்சு என்ன இது எல்லாமே சொல்லியிருப்பார். அந்த வீடியோ இந்த வீடியோ இண்டியா ஸ்கிரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே மக்களே, பரவாயில்ல. லைனில் நின்று அப்படி லைன் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. சூப்பரு. மத்தியானம் வந்து நடையெல்லாம் சாத்திர விளையாட்டுருக்கு. காலை 6 to 7 வரைக்கும் கண்டினியூட்டியாக தரிசனம் பண்ணிட்டே இருக்கலாம் போல். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கோம், பட் அது ஒரு வருஷம் ஆனங்காட்டி நம்மளுக்கெல்லாம் மறந்துடுச்சு மக்கள். அடிக்கடி வந்து முருகனை பார்த்தா தானே ஞாபகம் இருக்குது. அவருக்கு நம்மளை ஞாபகம் இருக்குது, நம்மளுக்கு அவரை ஞாபகம் இருக்குது. சரி வாங்க போகலாம். பழமையான கோயில். அப்புறம் நம்ம ப்ரோ சொன்னார், இது வந்து தசாபாசான நம்ம மக்களே. சில பழனியில் வந்து நவபாஷானு சொல்கிறாங்க, அதே மாதிரி இது இங்கே வந்து தசாபாசான சிலையாமா, ரொம்ப பவர்ஃபுல். ஓகேவா? கண்டிப்பாக கொடைக்கானல் தான் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கோயிலை. இது இருக்குது, குறிஞ்சாண்டர் கோயில் இருக்குது, தாண்டிக்குடி முருகன் கோயில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது 3 ரொம்ப ஃபேமஸ். மக்கள் அடுத்த கட்டமாக லைனில் நிற்கிறவங்க எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம அப்படியே இங்கே வந்து விநாயகர் பெருமான் இருந்தார். பிள்ளையாக இருப்பேன், முதற் கடவுளே வருதேன். வேறு பார்க்காம அவரை போய் பார்த்தா அப்புறம் பெரியவர் கோச்சுக்குவார், சின்னவர் கோச்சு மாதிரி பெரியவர் கோச்சுக்குவார். அதனால் வரையும் பார்த்தாச்சு. சரி வாங்க நம்ம லைன்லேயே நிற்போம். உள்ளே வந்து வெளியிடக்கூடாது, அப்படியே வெளியவே பார்ப்போம். மக்கள் இங்கே பாருங்க, இதுதான் கொடிமரம். ஓகேவா? சூப்பராக இருக்குதுங்க. முருகன் குழந்தையா இருப்பார் ப்ரோ. இது கொடிமரம் செம்பா ப்ரோ, இல்லை அந்த என்னமோ சொல்லுவாங்களே ஐம்பொண்ணுமாங்களே அதுவா? ஐம்பொண்ணு. ஓகே ஓகே ஓகே. இன்னொன்று சொன்னீங்களே, இங்கே வந்து எல்லா வீட்லேயும் மான் கொம்பு வச்சுருப்பாங்களா? ஓ, அங்கங்கே வந்து எல்லாமே வேஸ்ட்டாக தான் நாங்கள் போகும். ஆமாம், இறந்து போனதுக்கப்புறம் அந்த கொம்பு எல்லாமே வந்து சும்மா எங்கேயா இருந்துச்சா கலெக்ட் பண்ணி கொண்டாந்து வைப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. அது இந்த குழந்தைங்களுக்கு தொட்டில் கட்டி போடுறோம். தொட்டில் கட்டுறோம், நலங்காமல் இருக்கிறதுக்கு தொட்டில் கட்டி போடுறது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே 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 மக்கள், அப்படியே லைன் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. நம்மளாலே இங்கே பாருங்க மக்களே, லைன் பாருங்கள். நம்ம அப்படியே வர 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 அப்படியே வந்துட்டே தான் இருக்காங்க ஆட்களெல்லாம். அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க லைனில். முன்னாடி பாருங்கள் வேலு, செம்மையாக இருக்குது பாருங்கள். வேலு, மயில், கொடிமரம் செம்மையாக இருக்குது. கந்தவேல் முருகனுக்கு பாலதண்டாயுதபாணிக்கு பூம்பாறை குழந்தை வேலப்பருக்கு அரகரா அரகரா அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே, அவ்வளோதான். உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். இதுக்கு மேலே வீடியோ எடுத்தோம்னா அது தவறு. அப்புறம் மீட் பண்ணுறேன். 10 minutes later.
ஓகே மக்கள்ஸ், கொடுத்தாச்சு மக்கள்ஸ். சிறப்பான தரிசனம். எப்படி தரிசனம் எப்படி? சூப்பராக இருந்துச்சா? ஓகே மாப்பிள்ளை, ஆமாம் நல்லா நின்று சாமியை சூப்பராக பார்த்தா. நீங்கள் அப்போ நீங்கள் அருமையாக பார்த்தீங்களா? ஓகே ஓகே மக்களே, செமையாக இருந்துச்சு. கோயில் கும்பிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு மடம். இங்கே வந்து போகர் ஐயாவுடைய, ஏன்னா போகர் தானே அந்த நவபாசானம் அதெல்லாம் செஞ்சவர் இவர் தானே, தசபாசானம் அது இவர் தான் செஞ்சுருப்பார் போல். ஸோ அதன் நினைவாக ஐயாவுக்கு ஒரு திருவுருவ படம் அப்படி இங்கே வருங்க. இதான் வந்து நம்ம வெளியே வந்த வழி. உச்சப்படாமல் வாங்கி சாப்பிடுவேன். சாமி பிரசாதம் இந்தாங்க அப்படி எடுக்கணும். அவங்க கூப்பிட்டு நீங்களே இந்தாங்க. வாங்கி போட்டு மாவு சூப்பராக இருக்கு. அரிசி இது பண்ணி சமை பண்ணிக்கிறேன். நாட்டு சக்கரை அதெல்லாம் அரைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கு. அதெல்லாம் கிடைக்கிற கொடுத்து வச்சுருக்கோம் கோயிலுக்கு வந்து. தினை அரிசிங்களா? ஓகே ஓகே, தினை அரிசி அந்த அம்மா சொல்கிறேன். தினை அரிசி அம்மா. இது எப்படிங்கம்மா செய்கிறது? இல்லை வாங்கியாச்சு. தினைங்களா? தினை வாங்கி வந்து ஊற வச்சு ஊற வச்சு கொஞ்ச நேரம் துணியில நல்ல வெள்ளை துணி போட்டு உணர விட்டு அப்படி எடுத்து கொஞ்சம் இதில் வறுத்தது கொஞ்சம் அப்படி பொரியல் வானலியில் வறுத்து அப்படியே தேன் ஊற்றி நாட்டு சக்கரை கொஞ்சம் லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு அரைக்கிறது. இல்லை அரைச்சி ஆமாம் வறுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்து அப்புறம் மாவுல தேனும் நாட்டு சக்கரை ஏலக்காய். மக்களே, தினையும் தேனும் தான் குறிஞ்சி நிலத்தினுடைய உணவே. ஸோ இங்கே வந்து இப்படி உணவு பிரசாதம் எடுத்து பெரிய விஷயம். தினையை வாங்கி வந்து கழுவி அதை வந்து வெள்ளை துணியில் போட்டு ட்ரை பண்ணி அரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா வறுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேனும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து கொடுக்குறீங்க. இது முருகனுக்கு ரொம்ப உகந்தது. தினமும் ஏன்னா முருகன் வந்து குறிஞ்சி நில கடவுள். குறிஞ்சி நிலத்தினுடைய உணவே வந்து பார்த்திங்கன்னா தினையும் தேனும் தான். கரெக்டா? ஓகே. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு மக்களே. மக்களே இங்கே பாருங்க, உள்ளே போகும்போது லைட்டாக மழை ஆரம்பிச்சது, வெளியே வரும்போது மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சாமி தீர்த்தம் ப்ரோ, இயற்கையே நம்மளுக்கு தீர்த்தம் தெளிக்குது. ஆமாங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. கரெக்டான டைம் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்களே மழை தூர் செம்ம வைப்பு செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, தெரிகிறதா? மழை விட்டு அடிச்சு ஊற்றுதுங்க. இந்த மக்கள் அடுத்து பாருங்க, இங்கே நிற்கிற காய்ஸ்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஓகே, வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா? ஓகே. எங்கே ஒட்டஞ்சத்திரமா மக்களே? சூப்பர். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்ததெல்லாம் சந்தோஷம். எங்கே போனாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி அதை அந்தோடைய ஒரு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கான அந்த ஒர்த்தே அவங்க நம்மளை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் வீடியோ பார்ப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் சந்தோஷமே. இதை எதிரே பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடு. லைட்டாக மழை வந்தால் ஓகே மக்களே. இந்த மாதிரி வெயிட்டாக மழை வந்ததுன்னு வைங்க வேறு மாதிரி. அதெல்லாம் வந்து ஒரு வைப்பு, ஒரு நல்ல போகும்போது ஒரு கொஞ்சம் 50 மீட்டர் கூட இல்லை வெயில் அடிச்சது. வந்து இந்த பக்கம் இல்லை மழை. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான அறிகுறி. ஒரு கடவுள் வந்து நேரடியாக நம்மகிட்ட பேச மாட்டார், இயற்கை மூலியமாக பேசுவார். அதனுடைய இதுதான் இது சாராம்சம். எப்படி ப்ரோ? வேற மாதிரியா? நான் அடித்தா மணி கவர்மெண்ட் கேட்டு இல்லையா, முருகனுக்கு கேட்டுருச்சு மக்களே. வேற மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்துடுது. நானும் வாட்ச் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி நிறைய வீடியோவில் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா மழை வரும். ஆமாங்க, அனுபவிச்சிருக்கேன். சரிங்க. இங்கே வருங்க மக்களே, சரியான மழை காலையில் வரைக்கும். ஆக்சுவலாக வந்து கிளைமேட் வந்து வெயில் அடிக்கல, நார்மலாக தான் இருந்துச்சு. ஓகே, அவ்வளவுதான். மழை நின்றுச்சு. செம்ம. ஓகே, எப்படி ஜம்மையா?
வேற மாதிரி மக்களே. முருகா சிவசிவா நமச்சிவாயா. செம மக்களே, போலாம். ஓகே டாடி, சிறப்பா சிறப்பாவா முருகன் தான் உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கும். நல்லா தரிசனம் பண்ணிட்டீங்களா? அருமையான தரிசனம். அப்படிக்கா வந்தான், இப்படிக்கா இது பண்ணி சுற்றி போகிறோம். இங்கே தான் மக்கள் இருக்கு பூண்டு கடை லைனாக. இந்த பாருங்க, இந்த நெட்டு ஃபுல்லாக இந்த பாருங்க, இங்கே பூண்டு, இங்கிட்டும் பூண்டு, அங்கிட்டும் பூண்டு, எல்லாம் இங்கே தான் மெயின் வியாபாரமே. இந்த பக்கம் நிறைய கடை இருக்கும். சரி வாங்க அப்படியே பேக்கேமலை பார்த்து பூண்டு வாங்குவோம். ஸோ பாருங்க மக்களே, எல்லா வகையான பூண்டுமே அண்ணங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதான் அந்த சப்ஸ்கிரைபரானே, ஓகேண்ணே, நன்றிண்ணே. இதா பாருங்க மக்களே, அந்த காலில் வந்து ப்ரோ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒத்த பூண்டு சரியான காட்டமாக இருக்கும், நல்ல சத்தான பூண்டும் கூட. அண்ணா என்ன ரேட்டு இது? இது கிலோ 250 ஒத்த பூண்டு. சரிண்ணே. இதுண்ணே இது 300 அதை விட இது குவாலிட்டி அதிகம். இங்கே பாருங்க மக்களே, அதே வந்து கொஞ்சம் கலராக வருது பாருங்க. அது வந்து ஒயிட் கலர் இருக்குது, இது வந்து கொஞ்சம் அப்படியே சாயம் மண் சாயமாட்டு இருக்குது. ஓகே, இது வந்து கிலோ 120, பல்லாக இருக்கிறது, சின்ன பல்லு. ஓகேண்ணே. அப்படிண்ணே முகி ஒரு நிமிஷம் முகி. எதுண்ணே? இது 200. இது இங்கேருந்து எடுத்தீங்களா? ஓகே, ஹை குவாலிட்டினா 350 ரூபா கிலோ. ஓகே, 1 வருஷம் கெட்டு போகாதா? ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் அந்த இதில் இருக்கிறதுண்ணே? கட் பண்ணி போடுறது தான். ஓ, இதெல்லாம் இங்கேயே விளையிறதானே? மலை மண். ஓ, கீழே வாங்குறது சைனா பூண்டு. அது 10 பீஸ் போறதுக்கு இது 4 போட்டா போதும். வெளியில் நம்ம வாங்குறதால சைனா பூண்டு கீழே பிளைன்ஸில் வெளி மாநிலத்தில் விளையுது. வெளி மாநிலத்தில் விளையிறது. இதுதான் நம்ம பூண்டு. இதுதான் நம்ம புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. புவிசார் குறியீடு. ஓ, அதோட இது காரமும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் காரமும் அதிகமாக இருக்கும். 10 பூண்டு போட வேண்டிய இடத்துல 4 பூண்டு போட்டால் போதும். ஓ சரி சரி சரி. 10 பல்லு போட வேண்டிய இடத்துல. ஓ ரைட்ண்ணே. சரி, அந்த ஒத்த பல் வாங்கிக்கலாமாப்பா? இது கொடுத்துருங்கண்ணே, இந்த ஒத்த பல். இதுக்கு என்ன வித்தியாசம்? எது இதா? அதுக்கு அது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது வேகமாக யூஸ் பண்ணலாம். அது வேகமாக யூஸ் பண்ணணும், இது வச்சு யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ கிலோ? 100 ரூபாய்க்கு போடுறோம், உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன். எத்தனை கிலோ? சரி ஓகே, ஒரு 2 கிலோ கொடுங்க. ஓகே மக்களே, இந்த ஒத்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தொளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முகுந்து வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து வாங்குகிறோம். கிலோ வந்து கிலோ விலைனா 300 சொன்னீங்களா? 300. ஓகே. அதுலேயே ஒயிட் இருக்குங்க. அது என்னண்ணே? அதுலேயே ஒயிட் இருக்கு. ஆமாம், இது ஒரிஜினல். அதான் கெட்டு போகாது. என்னண்ணே 1 இயரா? ஓகே ஓகே. வேகமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா? 2 மாதத்துக்கு முன்னாடி இது 600 ரூபாய்க்கு விற்றுதுன்னா கிலோ 600 ரூபாய்க்கு 2 மாதத்துக்கு முன்னாடி விற்றுதுங்களா? கம்மியாக இருக்குது. ஓ, இன்னும் திரும்ப ஒரு 10 நாளில் கூடிடும். திரும்ப 10 நாளில் விலை கூடிடுமா? 10 நாளில் கூடிடும். ஓ, இது என்ன சீசன் டைம் ஆனது? இப்போ சீசன் டைம்னா அதனால கொஞ்சம் கம்மி. ஓ, இன்னும் ஒரு மாதத்தில் கூடிடும். ஓகே ஓகே ஓகே. இது வெளியில் வாங்கினா நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். வெளியில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா? ஓகே ஓகே ஓகே. ஒயிட் கலர் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் விளையாடுது. அந்த வெள்ளை கலர் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ். ஆனால் இதுதான் நம்ம புவிசார் குறியீடு வாங்கினது. ஓகே ஓகே மக்கள், இந்த பூண்டு தான் வந்து புவிசார் குறியீடு வாங்கின பூண்டாமா. இது பாருங்க மக்கள், இந்த பூண்டு தொளிக்கிறது வந்து லேடிஸு கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி, அழகாக தொளிக்கலாம். நான் என்ன சொல்கிறது, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் நான் சொல்கிறது புரியுது இல்லைங்க. சைஸ் பாருங்கள், பெருசு பெருசாக இருக்குது. ஒரு பூண்டு தொளிச்சாலே ஒரு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மக்களை அடுத்து பாருங்கள், மலத்தேனை முகுந்து வந்து ரிவ்யூ பண்ண போகிறாரு. ஆனால் ஒரிஜினலானது? ஒரிஜினல் மலத்தேன். பார்த்தாலே தெரியும், நல்லா தான் இருக்குது. இந்த குளிருக்கு கெட்டியாகாமல் இருக்குது பாருங்க. அதான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கா? இந்த குளிருக்கு என்னங்க ப்ரோ? இந்த குளிருக்கு மற்ற டூப்ளிகேட் தேனை இருந்துச்சுன்னா அப்படியே சக்கரை மாதிரி கெட்டியாகிடும். கெட்டியாகிடும். ஆமாங்க. இந்த பர்ஃபி இருக்குல்லங்க. ஆமாம், தேங்காய் பர்ஃபி அந்த மாதிரி ஆகிடுங்க. இந்த ஒரிஜினல் தேன் மட்டும்தான் என்ன குளிரில் வச்சாலும் ஃப்ரீசரில் வச்சாலும் இப்படியே தான் இருக்கும். ஓ, கசப்பு துவர்ப்பு நாக்கெல்லாம் மரமரன்னு இருக்கும் சாப்பிட்றது. கசப்பு துவர்ப்பு நாக்கெல்லாம் நாக்கு மரமரன்னு இருக்கும். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூண்டு சாப்பிட்டான், அதுக்கப்புறம் தேன் சாப்பிட்றோம். ரெண்டுக்கு நான் செம்ம காம்பினேஷன். லைட்டாக கசப்படிக்கும். ஏன்னா மலந்தேன் கொஞ்சம் கசப்படிக்கும்ல. நல்லா இருக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லாவே கசப்பாகுது. நாக்கு அப்படியே சொரன்னு ஆகிடுங்க சாப்பிட்டு முடிச்சது. மக்களை நான் வாங்கிடுவேன். ஆனால் என்ன, நம்ம மோக மாமா வந்து தேன் கூடு அழிக்க போகிற ஒரு மலந்தேன் கூடு. ஸோ அவர்கிட்டையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வாங்கல, அங்கே நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம். ஓகே மக்களை, பூண்டு மட்டும் வாங்கியாச்சு. இதில் மடி. ஓகேண்ணே, இது 2 கிலோ, இது 1 கிலோ, மொத்தம் 3 கிலோ வாங்கியாச்சு. ஓகே ப்ரோ, போகலாங்களா? ஓகே வரமுண்ணே. ஓகே, நம்ம அண்ணன் கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்த உடனே அப்படியே லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இதை பாருங்க, அண்ணன் கொஞ்சம். ஓகே, பேர் வந்து ராஜேஷ் அண்ணன். ஓகேவா? தரமா கொடுங்க. ஓகேவா? ஓகே, உள்ளதை சொல்லி தரமா கொடுங்க. ஓகே,
ஓகே மக்களே போலாமாப்பா? போலாங்க சார். மக்களே வரும்போது அந்த வழியை ஏறி இப்படி வந்தால் இப்போ போகும்போது இந்த பக்கம் போகிறோம். கோயிலை வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு கிளம்புறோம். ஓகே மாப்பிள்ளை விடைபெறலாமா? நன்றி வணக்கம் கூறி நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவோம். மக்கள் அடுத்து பாருங்க பர்ச்சேஸில் இறங்கிட்டாங்க நம்ம ஆளுகளா. காரமாக ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சுங்க. மலைக்கு எதாமா லைட்டாக பழுத்திருக்கும் போது இந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. ஓகே அக்கா இது எவ்வளோக்கா காரக்கல்ல? 50 ரூபாய். அதில் 2க்கா. முகுந்தே வாங்கியாச்சு டோன்ட் வரி. 2க்கா 2. இங்கே பாருங்க மக்கள், இங்கேயும் அதே மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு இதில் சாப்பிட்டோம்ல கொத்தமல்லி தலை, முட்டைக்கோசு, கேரட்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, மாங்காய், கடலை, அதுக்கப்புறம் பொரி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி தருது 50 ரூபாய்க்கு. பரவாயில்ல. இல்லை குழந்தைங்கள்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து நல்லா குவான்டிட்டி ஜம்முன்னு போட்டு கொடுங்க. உள்ள காரம் போடுவீங்களா? லைட்டாக போடுங்க, அதிகமாக வேண்டாம், குழந்தைங்க சாப்பிட்றது. அது மிளகாய்ங்களாக்கா? மிளகாய் பொடியா? என்னங்கக்கா? இஞ்சி போட்டு செய்யுது. ஓ சூப்பரு. அவ்வளோதாங்க, பேப்பருக்கு மாற்றி. வாங்கிக்கங்க. இது 1 2ங்களா? இன்னொன்று ஓடுறீங்களா? ஓகே பரவாயில்ல. மக்கள் இங்கே வருங்க, 50 ரூபாயாக இருந்தாலும் குவான்டிட்டி வரீங்க. இருங்க நான் வாங்கி காமிக்கிறேன். அப்படியே காமிங்க எவ்வளோ குவான்டிட்டின்னு. 50 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்லா நிறையா போட்டு தராங்க. வாங்கிக்கங்க, முகுந்து வாங்கிக்கங்க. இன்னொன்று வாங்கிக்கலாங்களா? இன்னொன்று போடுறேங்க. முகுந்து பிடிச்சிருக்கா? என்ஜாய். சைலண்டாக சாப்பிட்டு இருக்கிறியா? சூப்பராக தாங்க. அண்ணன் வந்து கடலை போட மாங்காய் மட்டும் போட்டுவாங்க. லைட்டாக போட்டுங்க, சும்மா லைட்டாக மாங்காய் மட்டும் போட்டு வாங்கினாருங்க. நல்லா இருக்கா? நல்லா வாங்கிப்பா. அம்மாள் எது வேணான்டாப்ல. ஹலோ ஹாய். எடுத்துக்குங்களா? அப்படியா? ஓகே. ஆமாம், திரும்பவும் சம்பவமா வேண்டாம். ஓகே கொஞ்சம் மாமா எடுக்கிறேன். இங்கே பூம்பாறை முருகன் கோவில் இருக்கிறோம். சும்மா சரி ஓகே மக்களே. நாங்க உங்களை கூட்டம் இந்த மாதிரி இல்ல, உண்மையா நீங்க தான் எங்களை கூட்டம் இந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் உங்களை பார்த்துட்டு சொல்றாங்க கேசவன் தானே நீங்க சின்ன பொடுசுகள்லாம் கூட உங்களை பார்த்துருக்கேன் நான் டிவியில், ஆனால் எப்படி பேசுறது உங்ககிட்ட அப்படின்ட்டு ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே எல்லாம் அவன் செயல். இங்கே வாருங்க மக்களே, தெரியுதா? கீழே இருக்கிறதெல்லாம் முட்டைக்கோசுன்னு நினைக்கிறேன். முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் பீன்ஸுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அங்கெல்லாம் பாருங்கள் புதுசாக பார்த்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளாமல் எல்லாம் ஓட்டி போட்டு எல்லாம் காட்டுகள் அங்கேயும் கிடக்குது. அங்கே ஆள் சிரமெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்குது பாருங்க, தெரியுதுங்களா? என்னமோ விதைக்கிறாங்க, பீட்ரூட்டு, கேரட்டு, அது மாதிரிலாம் இருக்குமா இல்லைங்க. மொத்தத்தில் ஏதோ ஒன்று நல்லா ஜம்முன்னு விவசாயம் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க இந்த பூம்பாறை முருகன் கோவில். பூம்பாறை முருகன் கோவிலில் பூம்பாறை ஊர், சரிங்களா? ஓகே அதை பாருங்க, அங்கங்கே எல்லா பக்கம் விவசாய நடந்துகிட்டு இருக்குது. அங்கே எல்லா பக்கம். தெரியுதா மக்களே? அட்டா செம்மையா இருக்குதுங்க. மழை வரங்க பயங்கரமா இருக்குது. வேற மாதிரி மக்களே. கொடைக்கானல் கிளைமேட் இதுதான். கொடைக்கானல் ஓடியா ஓடியா. பங்கமா இருக்குதுங்க மக்களே. இன்னும் விசில் போகவில்லை. சுட சாப்பாடு குளிர்கதமா. இது முட்டைங்களா ப்ரோ? ஓகே, முட்டை பொரியல் வேற மாதிரி ப்ரோ. கவனிக்கிறீங்களே ப்ரோ.
ஓகே சூப்பர். இது மோர் மிளகாங்க. இது மோர் மிளகாயா? ஓகே மோர் மிளகா சூப்பர். நல்லா சமைக்கிறீங்க. ஃபுட்டில் தான் ஜி நம்ம சம்பாதிக்கிறதே வந்து ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான். சாப்பிட்றதுக்கு தான். ஓகே டேஸ்ட்டாக ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிடணும் நமக்கு மெயினுங்க. ஓகே வஞ்சகம்லாம் சாப்பிடணும். அவங்க ஜி என்ன இருந்தாலும் டேஸ்ட்டில் மட்டும் குறை வைக்கிறதே இல்லை, அந்தளவுக்கு சாப்பிட்டு பழகிட்டோம். ஓகே ப்ரோ என்ன சாப்பாடு ப்ரோ அது? அரிசியும் பருப்பு சாதமா? கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம். ஓகே சூப்பர் மக்கள். அடிக்கிற குளிருக்கு சுட சுட அரிசி பருப்பு சாதம் வேற மாதிரி. அருமை 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 அருமை. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். போது அரிசி பருப்பு சாதம், முட்டை பொரியல். முகுந்து குட்டி சாப்பிடுங்க. முட்டை பொரியல் நல்லா இருக்கா? ஓகே ரெடி சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஓகே சாப்பிடுங்க. சாப்பிட்டா? ஆ இல்லை வேண்டாம் மயில் அவங்க 2 பேரும். எப்படி குளிருக்கு ஏதாம்மா சுட சுட? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. ஓகே மக்களே, நான் முகுந்து, அக்கா, அவங்களுடைய சன்னு, அண்ணா, மாப்பிள்ளை எல்லாருமே இருக்கிறோம், சாப்பிட்றோம். முட்டை பொருள் அல்டிமேட், செம்ம வேற மாதிரி. வாவ் வேற மாதிரி, ரெண்டுமே செம்மங்க, சூப்பர். இந்த அரிசியும் பருப்பு சாதத்தில் கல்லாணி ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆமாம் வேற மாதிரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரைட்டு எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக சாப்பிட்டு. சரி ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வருது உங்கள் K7, அப்பா சரண், முகுந்த், நாட் ரீச்சபிள் கிளப் அண்ட் அவர் ஃபேமிலி. ஓகே பாய் பாய். அப்பா ஓகேவா போலாமா? ஓகே.